அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏன் அந்த வீக்கெண்ட் மட்டும் அவர் பண்றாரு? தொடர் சுற்றுப்பயணத்தை வச்சுக்கிட்டா என்ன விஷயம்? ஏன் அதை பண்ண மாட்டாரு? இப்போ வந்து முதல் கட்டமா இந்த ஷெட்யூல்ஸ், மீதி அடுத்த கட்டம் டிசம்பருக்கு மேல ஜனவரி பொங்கல் கழிச்சு அடுத்த கட்டமா தமிழகத்துல மீதி பகுதியும் சுற்றுப்பயணம். அதாவது நம்ம இதோட முடிய போறது கிடையாது. இட்ஸ் ஸ்டார்டிங். இது வந்து தொடக்கம் தான். சனிக்கிழமை அப்படின்றது வந்து இன்னும் அந்த ஜோதிடோர பார்வையிலும் அவளோட வழிகாட்டுதலின் படி தான் இன்னும் தாவேக்கா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உங்க கற்பனைக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சு, திருச்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன தாவேக்காக்கும் காவல்துறைக்கும் என்ன அந்த ஒரு ஒரு விவாதமே போய்கிட்டு இல்லை. ஒரு பொதுக்கூட்டம் வந்து மக்கள் சேர்ற இடத்துல போடக்கூடாதுன்றீங்க. மக்கள் சேர்ற இடத்துல போடாம பாலைவங்க அண்ணா சிடிஆர் கேட்ட மாதிரி பாலைவனத்துலையும் ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்திர காட்டுலையுமா போட முடியும்? இல்ல, காவல்துறை உங்ககிட்ட இதெல்லாம் கூட்டம் செய்யறோம் அப்படின்றாங்க. வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க? விஜய் எத்தனை மணிக்கு வரணும்ன்றாங்களா, இவ்வளவு நேரம் பேசணும்ன்றாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சமூக அமைதிக்கோ இல்ல வந்து சட்ட ஒழுங்கு ஏற்படுத்துற மாதிரியோ இல்ல காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர மாதிரியோ நாங்க நடந்துக்க மாட்டோம். எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எஸ்பி அவர்களை பார்க்கறத நீ அந்த வீடியோவே வந்திருக்கு. இன்னமும் அவர் வந்து அந்த மனநிலையில இருக்காரு, அந்த அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்திலே இருக்காரு. என்னைக்கு ஒரு காணொலியாவது அவரோட கண்டனத்தை அவர் வந்து தெரிவிச்சிருக்கணும் அப்படின்றாங்கல்ல. அறிக்கையா வந்தாலும் எங்க தலைவட்டம் தான் வருது, காணொலியா வந்தாலும் எங்க தலைவட்டம் தான் வருது. என்ன ஃபார்ம்ல வரணும், எப்படி வரணுங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஆனா கண்டென்ட் புரிஞ்சிச்சுல. ஆதன் சினிமாக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம தாவேக்காவை பற்றி சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அண்ட் அது சுற்றுப்பயணம், அதை பற்றி நிறைய கேள்விகளும் எங்ககிட்ட இருக்கு. விவாதிக்க வீர விக்னேஸ்வரன் நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி, நாங்கள் சுற்றுப்பயணத்துலேருந்து தொடங்கிடுறேன். நிறைய ஸ்கெடியூல் பார்த்தோம். நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களோட அந்த சுற்றுப்பயணம்? கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது தலைவரோட இந்த சுற்றுப்பயணத்தை? மதுரை மாநாட்டிலே பற்றி தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். சரி, நான் வந்து மக்களை சந்திக்க இருக்கேன். இந்த தமிழகத்தில் நடக்கிற ஒரு குடும்பத்தின் காட்டாட்சியை வீழ்த்துவேன்னு சூழ்நிலைத்தார். அந்த வார்த்தையை மையாக்கும் விதமாக தமிழகம் எங்கும் வெற்றி தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறார். சிறப்பு. அதானே சனிக்கிழமை மட்டும் அந்த பயணம் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், ஓகே, அவர் களத்தில் சந்திக்க போகிறாரு, மக்களோட மக்களை நிற்க போகிறாருன்ற விஷயங்கள் இருந்தாலும் நிறைய எதிர்மறை கேள்விகளும் வைப்பாங்க. அந்த கேள்வியிலும் நான் தொடங்கிடுறேன். என்ன சனிக்கிழமை என்ன லாஜிக்? அது இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறாங்க. சரி, அதே போல் இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 7 மாதங்கள் இருக்குது. இன்னும் வந்து டிசம்பருக்கு அப்புறமும் தான் இன்னும் அந்த பிரச்சாரத்தின் வீரியம் அதிகரிக்கும். எலெக்ஷன் ஃபீவர் வந்து டிசம்பருக்கு அப்புறம், அதாவது நம்ம பொங்கல் தொட்டு தான் ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போஸ் வந்து இது முதல் கட்டம். இதில் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டம், அதாவது வருவாய் மாவட்டங்களுக்கும் தளபதி அவர்கள் நேரில் சேர்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பர்ஸ். அடுத்தடுத்த கட்டங்களில் மீதி பகுதிகளுக்கும் செல்வார்கள். இப்போ ரூட் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டத்திற்கு அடுத்த போஸ்டில் வந்து அந்த பகுதிகளுக்கும் செய்வாங்க. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் வெற்றி தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்வார். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டு தமிழகம் எங்கும் சுற்றி இந்த திமுக மன்னர் ஆட்சியை வீழ்த்தினாரோ அது போல 26 வீழ்த்தி காமிப்பார். தொடர் சுற்றுப்பயணம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ மேற்கொண்டு நிறைய தலைவர்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இவர் ஒரு வாரம் அந்த சனிக்கிழமை பயணத்தை மேற்கொண்டுட்டு மீண்டும் சென்னை வராரோ அவரோட விருப்பப்பட்ட விஷயங்கள் தான். ஏன் அந்த வீக்கெண்ட் மட்டும் அவர் பண்றாரு? தொடர் சுற்றுப்பயணத்தை வச்சுக்கிட்டா என்ன விஷயம்? ஏன் அதை பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவர் ஃபுல் டைமா இன்னும் இறங்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி. புரிஞ்சுங்க, சுற்றுப்பயணம் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருந்தாலும் மற்ற நாடுகளில் கட்சி பணிகள் இருக்கு, அடுத்து வந்து தேர்தல் செயல் திட்டங்கள் இருக்கு, தேர்தல் அறிக்கைகள் இருக்கு, கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ் இருக்கு, அரசியல் பணிகள் வந்து
தொய்வில்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். எல்லா தலைவர்களுக்கும் அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த பணிகளை செய்வாங்க. இந்த பார்ட் டைம்ங்கிறது வந்து அவர்களோட கான்ஃபிடன்ஸே தான் காமிக்குது. நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடருங்கிறப்போ ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவர் தான் ஹெட்டு. அப்போது தேர்தல் பிரச்சாரத்தை நான் தான் சொன்னேன், இன்னும் வந்து தேர்தலுக்கு 7 மாதங்களுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் இருக்கும். செப்டம்பர் செகண்ட் வீக்கில் தான் இருக்கும். இன்னும் வந்து தேர்தலுக்கே வந்து ஒரு 6-7 மாதங்கள் இருக்குது. இயர்லி பீக் தேவையில்லை. இப்போ வந்து முதல் கட்டமாக இந்த ஷெட்யூல்ஸு, மீதி அடுத்த கட்டம் டிசம்பருக்கு மேலே ஜனவரி பொங்கல் கழித்து அடுத்த கட்டமாக தமிழகத்தில் மீதி பகுதியும் சுற்றுப்பயணம். அதாவது நம்ம இதோட முடிய போகிறது கிடையாது. இட்ஸ் ஸ்டார்டிங். இது வந்து தொடக்கம்தான். நீங்கள் அதுக்குள்ளே ஏன் வந்து எமோஷன் ஆகிறீங்க? ஒரு எமோஷன்ஸ் தேவையில்லை. இந்த மன்னராட்சி வீழ்த்தப்படும். சனிக்கிழமை அப்படின்றது வந்து இன்னும் அந்த ஜோதிடோட பார்வையிலும் அவளோட வழிகாட்டுதலின் படி தான் இன்னும் தாவேக்கா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உண்மையா? உங்கள் கற்பனைக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஜோதிடர் நம்புறதும் நம்பாததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த தனி மனிதரின் கடவுள் நம்பிக்கைக்கோ இல்லை அவங்க சார்ந்த நம்பிக்கைகளுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரோட உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோன்னு. அதனால தனிப்பட்ட உணர்வுகளை வந்து யாரோட உணர்வையும் நாங்கள் வந்து வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எங்களோட அடுத்த 3 ஆண்டுகளுக்கான திட்டமிடல். இது 3 மாதங்களுக்கான திட்டமிடல். அதற்கு அடுத்த கட்டமாக எங்கள் தலைவர் வந்து அதுக்கான திட்டங்களை தருவாங்க. நீங்கள் உங்களோட நான் வந்து பாசிட்டிவ் ஸ்பிரிட்டில் தான் பார்க்குறேன். உங்கள் விமர்சனத்தை கூட கண்டிப்பாக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த மன்னராட்சியை வீழ்த்துவார். திருச்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன தாவேக்காக்கும் காவல்துறைக்கும் என்ன அங்கே ஒரு ஒரு விவாதமே போய்கிட்டு இல்லை நடந்திருக்கு? அதாவது ஒரு ஒரு பொதுக்கூட்டம் வந்து மக்கள் சேர்ற இடத்துல போடக்கூடாதுன்றீங்க. மக்கள் சேர்ற இடத்துல போடாமல் பாலைவனம், எங்கள் அண்ணன் சிடிஆர் கேட்ட மாதிரி பாலைவனத்துலையும் ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்திர காட்டிலையுமா போட முடியும்? எதாச்சும் ஒரு பிரயோஜனமா பேசுங்க. நான் என்ன கேட்குறேன், திருச்சியில என்ன கேட்டீங்க, என்ன கிடைக்கல? என்னோட கேள்வி அங்கிருந்து தான் தொடங்குச்சு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அந்த மரக்கடை, அந்த ஏரியாவில் நம்ம பரப்புரை செய்வதற்கான பர்மிஷன்ஸு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோட் ஷோ நடத்தக்கூடாது. நான் முடிச்சுக்கிறேன். ரோட் ஷோ நடத்தக்கூடாது. நீங்கள் 20லேருந்து 25 நிமிஷம் பேசணும். அதே போல் வாகனத்தை இப்போ வந்து ஒரு 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 எங்கள் கட்சியோட முதல்வர் வேட்பாளர், ஒரு புரட்சி தலைவருக்கு அப்புறம் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், அவர் வண்டி போகிறப்போ 4 வண்டி தான் போகணும், 5 வண்டி தான் போகணும்னா என்ன லாஜிக்? நம்மளே நினைச்சால் பண்ண முடியாது. இப்போ ஒரு மாவட்ட செயலர் போனாவே 10 வண்டி போகும். ஒரு வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அவர் வந்து அவர் யாரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்தாவே 100கணக்கான வண்டிகள் அணிவகுக்கும். 5 வண்டி தான் போகணும்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்கு? மதுரையில் நீங்கள் கட்டமைக்கல, ஆனாலும் அங்க கூட்டம் கூடுனது உண்மை, அங்க ரோட் ஷோ நடந்தது உண்மை. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா விஜய் அவர்களுக்கு? இதுவே தான் கோயம்புத்தூர்லயும் நடந்தது. கோயம்புத்தூர்ல நீங்க போனது பூத் கமிட்டி மாநாடு, ஆனா அங்க ஒரு ரோட் ஷோ நடந்தது. அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் அனுமதி வழங்கல, பாதுகாப்பு வழங்கினாங்க. அனுமதி வழங்கல, பாதுகாப்பு வழங்கல. சிம்பிள். நீங்க பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ சென்னையில ஒரு இடத்துல நீங்க பொது இடம் போடுறீங்க அப்படின்னா டி நகர்ல போட்டுற முடியாது. அது உங்களுக்கே தெரியும். பிரைம் மினிஸ்டர் எப்படி போட்டாரு? டி நகர்ல போட முடியாது. போட்டாரா இல்லையா? பண்ணிக்கிறேன். நான் தான் கேட்குறேங்க. நீங்க வந்து நடத்தக்கூடாது ரோட் ஷோ தமிழ்நாட்டில் யார் நடத்தக்கூடாதுன்னா அந்த ரூல் எல்லாத்துக்கும் போடுங்க, எல்லா கட்சிக்கும் போடுங்க. திமுக போடக்கூடாது, பிஜேபி போடக்கூடாது. அவங்களுக்கு என்ன கொம்பா முழிச்சிருக்கு? அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்க எந்த இடத்துல போட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல திமுக பொதுக்கூட்டமே போட்டது இல்லையா? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல திமுக பொதுக்கூட்டம் போட்டது இல்லையா? இந்த அரசியல் நிகழ்வு எதுவுமே நடந்தது கிடையாதா? நீங்க அப்படிதான் பஸ் ஸ்டாண்ட்ல விஜய்க்கு வேணும்னு நீங்க கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு வேணான்னு சொல்றதுனால அந்த பிரச்சனை வருது. அதுதான் நாங்க எங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு வேணும் தான் நாங்க. எதனால வேணான்றாங்க? எங்களுக்கு வேணும்னா நாங்க கேக்குறோம். மறுக்கிற பட்சத்துல மக்கள் பெரிய அளவுல கூடுவாங்க, அதனால டிராஃபிக் வரும்னு சொல்றாங்க. நீங்க மக்கள் கூடுனாங்கன்னா ஒரு மக்கள் தலைவர் கூடுறப்ப மக்கள் கூட தான் செய்வாங்க. இல்ல காவல்துறை உங்ககிட்ட இதெல்லாம் கூட்டம் செய்யறோம் அப்படின்றாங்க. வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க? விஜய் எத்தனை மணிக்கு வரணும்ன்றாங்களா, இவ்வளவு நேரம் பேசணும்ன்றாங்க, வேற என்ன சொல்றாங்க? இதுதானே பிரச்சனை. லொகேஷன் நம்ம கேட்கிற ஒரு லொகேஷன் ஒண்ணு, அவங்க தர்றது ஒரு லொகேஷன். 6 வண்டி மட்டும் தான் பின்னாடி வரணுங்கிறது, ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறது. எத்தனை வண்டி? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சமூக அமைதிக்கோ இல்ல வந்து சட்ட ஒழுங்கு ஏற்படுத்துற மாதிரியோ
இல்லை காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரா மாதிரியோ நாங்கள் நடந்துக்க மாட்டோம். எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எஸ்பி அவர்களை பார்த்தனதை நீ அந்த வீடியோவே வந்திருக்கு. நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர்றோம், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம். இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கு அந்த அனுமதி கேட்கறதுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் போல. திருச்சியிலேருந்தே உங்களுக்கு முதல்ல இருந்தே நெருக்கடி அப்படின்னா எப்படி இது லாங் டைம் டிராவல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் கேள்விகளும் இருக்கு. யாருக்கிட்ட மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கோ அவங்கள பார்த்து தான் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர் பயப்படுவாங்க. எங்க தலைவர் பின்னாடி மக்கள் சக்தி இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது கூட விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் போடும் பொழுதுலாம் ஒரு கண்டனம் தெரிவிச்சார். இன்னமும் அவர் வந்து அந்த மனநிலையில இருக்காரு, அந்த அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்திலே இருக்காரு. என்னைக்கு ஒரு காணொலியாவது அவரோட கண்டனத்தை அவர் வந்து தெரிவிச்சிருக்கணும் அப்படின்றாங்கல்ல. இந்த விமர்சனம் நம்ம இது வரைக்கும் ஒரு 3 நாள் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த கேள்வி வைக்கக்கூடிய ஸ்பேஸ் ஒன்று விஜய் தான் ஏற்படுத்துறாரு. சாதாரண விஷயத்துக்கு வேணும்னே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதை நீங்கள் வந்து எஃப்ஐஆரை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் அடுத்து நாங்கள் மக்களை சந்திக்கிறப்போ இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் தலைவர் எடுத்து வைப்பார். புஷி ஆனந்த் அவர்களுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு ஒரு அறிக்கை வந்தது. அதை ஏன் காணொலி வாயிலாகவும் இல்ல திருச்சிக்கே இப்ப அவரு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்க தலைமைச் செயலகத்தின் மூலமா மக்களோட சந்திப்போம்னு சொன்ன விஜய் அவர்கள் ஒரு தலைவரா இன்ன வரைக்கும் அவர் உள்ளே சேஃப் கேம் விளையாடுறவர்னா எல்லாருமோட எங்க அறிக்கையா வந்தாலும் எங்க தலைவர்கிட்ட தான் வருது, காணொலியா வந்தாலும் எங்க தலைவர்கிட்ட தான் வருது. என்ன ஃபார்ம்ல வரணும், எப்படி வரணுங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் கண்டென்ட் புரிஞ்சிச்சுல எந்த விஷயத்துக்கு. இந்த விஷயம் வந்து ஜனநாயக விரோதம். இது ஒவ்வொரு ஜனநாயக இந்தியா குடிமகனும் தன்னோட பொலிட்டிக்கல் தாட்ஸை வந்து பேசவோ எழுதவோ இல்லை ப்ரொபோஸ் பண்ணவோ உரிமை இருக்குது. அதை செய்ய போகிறப்போ வழக்கு போடுறது அடக்குமுறை பண்ணுறது ஜனநாயக விரோதம்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்களை சார்ந்து உங்களுக்காக தான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுப்பாரு, அடுத்த முறை மேடையில பேசும் பொழுதா இருக்கட்டும் இல்ல பிரச்சார அப்பதான் மைக்குக்கான பதில் அப்படின்னா இப்ப இவங்க எஃப்ஐஆர் போட்டு நான் என்ன கேக்குறேன்னா எஃப்ஐஆருக்கு எல்லாம் பயந்தால் கிடையாது. உங்கள ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்ற மூலியம் ஏன் விஜய் களத்துக்கு வர மாட்டாருன்றதை என்னோட கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அரசியல் நிகழ்வெல்லாம் வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ எஃப்ஐஆர் போடுறது இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் சந்திக்க தான் வேணும், இயல்பு தான் அது. அதை வந்து எங்களோட சட்டத்துறை இருக்குது, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்க மூலமாக அதை எதிர்கொண்டு தான் இருக்கும். அதனால அவர் பேச மாட்டேன். இல்லை எங்கள் தலைவர் அறிக்கை விட்டுட்டாரு, எங்கள் தலைவரோட டைரக்ஷனில் எங்களோட ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்களுக்கு ஒரு டிவிஷன்ஸ் இருக்குங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சட்ட பிரச்சனைகளை சட்ட வல்லுநர்கள் அதுக்கான ஆர்டர்ஸ் எங்கள் தலைவர் கொடுப்பாரு. அந்த டைரக்ஷன் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவர் வீடியோ காணொலி எங்களோட வக்கீல் அணி இருக்கு, எங்களோட எல்லாருக்கும் ஒரு அணி இருக்கு, அதுக்கான டைரக்ஷன்ஸ் இருக்கு. எங்க தலைவர் டைரக்ஷன் கொடுத்து அந்த வழக்க வந்து எங்க வக்கீல் அணி எதிர்கொள்வாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்குது. அதுதாங்க சொல்றேன். இந்த விஷயத்துக்கு அறிக்கை தந்துட்டாங்க, அதற்கான என்ன அடுத்த கட்ட செயல் திட்டம் சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்க தலைவரின் உத்தரவின் பேரில் அதுக்கான பணியை வந்து எங்கள் வழக்கறிஞர்களே செய்வாங்க. சிறப்பு. மாநாட்டில் பேசும்பொழுது அங்கேருந்து சில விஷயங்கள் இன்ன வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவர் வரேன்னு சொன்னார், வரல. இன்னொருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு பேசும்பொழுது ஏன் தொடர்ந்து இந்த அவர் சினிமா இனி இல்லை, நான் முழு நேரம் அரசியல்வாதின்ட்டார். அதனாலேயே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த உச்ச நட்சத்திரங்கள் எல்லாரையுமே அவர் டைரெக்டாக தாக்க ஆரம்பிச்சிட்டாரோ விஜய்? இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து சில அரசியல் விமர்சகங்கிற பேரில் திமுக ஓட ஆதரவாளர்கள் வந்து சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதற்கான பதில் இவர் வந்து 4% தாண்ட மாட்டார், இவருக்கு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு எங்கள் முதல் மாநாடுக்கு முன்னாடி 40,000 பேர் தான் வருவாங்கன்னு ஒரு எப்படி சேட்டலைட் சேனலில் போய் பேசுகிறார். எத்தனை நீங்கள் வந்தீங்களா மாநாட்டுக்கு, விக்கிரவாணி மாநாட்டுக்கு வந்தீங்களா? அதற்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன் ஒரு சேட்டலைட் சேனலில் 40,000 பேர் தான் மாநாட்டுக்கு வருவாங்க என்கிட்ட தயாராக இருக்குன்னாரு. மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள்? 40,000 பேர் தான் வந்தாங்களா? இல்லை, வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. சேட்டலைட் சேனலில் உட்காந்துக்கிட்டு 4% சொல்லி அது எப்படி சொல்கிறது, பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு, இதே சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது அதுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அப்போ அந்த மாதிரி போகிறப்போ அவங்க மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. நான் வந்து ஒரு இலக்குக்காண்டி வந்திருக்கேன், அந்த இலக்கு அடையிற வரை நான் ஓய மாட்டேன். இதுதான் அதோட ஒன்லைன். ஓகே, அந்த சேட்டலைட்ல ஒருத்தர் பேசினார் அப்படின்னு ஒருத்தருக்கு நான் சொல்லலைங்க, ஒருத்தருக்கு நான் சொல்லலை, ஒரு 10 பேர் நான் சொல்றேன். நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. ஒரு சேட்டலைட் சேனல் நீங்கள் அப்படி நீங்கள் அதை ஒரு நெரேட்டிவ் செட்டிங்கை நீங்கள் அவ்வளோ சீதமாக எடுத்துக்காதீங்க.
தினமும் 4 பேர் உட்காந்து சேட்டலைட் சேனல்ல பேசுறாங்க, பேசுறாங்க. அவதூறா பேசுவாங்க. சரி. அப்படின்னா அதை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. சரி. மக்கள் ஏத்துக்கிறாங்கிறத தாண்டி அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு 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 மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தின் தலைவரா எங்க தலைவர் அதற்கு அது இன்டைரக்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. அவங்க யார் பேரையும் சொல்லல, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. பட் அதற்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அதுக்கே அந்த நடிகர்ல தாக்கணும். யார் பேரையும் சொன்னாரா? எங்க பேர் சொன்னாதான் நான் தெரியும். என்ன விஷயம்னா என்ன வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மாதிரி நீங்க கணக்கு போடுறீங்க. அப்படி இல்லை, நான் வந்து புரட்சி தலைவர் மாதிரி ஒரு இலக்கோட வந்திருக்கேன், இலக்கை வந்து அடைவேன். அதுதான் அதோட தாற்பயம். யாரையும் சொல்லணுங்கிறது அப்ஜெக்டிவ் கிடையாது. அதுதான் சொல்றேன். அது தவிர்த்திருக்கலாம்ல. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நீங்க கொண்டாடுறீங்க, அவங்களோட பேசவே இல்லை ப்ரோ, பேசியிருக்கீங்க. நாங்க அவங்கள சொல்லணும்னு எங்களுக்கு அப்ஜெக்டிவே கிடையாது. இது வந்து என்னன்னா புரட்சி தலைவர் தான் எங்க தலைவரோட கம்பேர் பண்றதுக்கு சரியான நபர். அதுதான் எங்களோட இது. அதனால அவரை நம்ம பாராட்டிடுவோம், மற்றவங்களை நம்ம சீண்டிக்கலாம். நான் எதுவுமே சொல்லலை. நாங்க அப்படி எங்களோட அப்ஜெக்டிவ் அது கிடையாது. நாங்க அப்படி சொல்லவும் இல்லை. அப்படி நீங்களா வந்து இன்டர்பிரேட் பண்றது வந்து தவறானது. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்த நடிகர் நான் இல்லை அப்படின்றார். அரசியலுக்கு வந்த நடிகர் நான் இல்லைன்றார். அப்ப அதையும் குறிக்குது இல்லைங்க. நீங்க எல்லாமே சொல்லிட்டு நான் இவங்கள சொல்லல, அவங்கள தலைவரை அவங்க ரசிகர்கள் கொந்தளிச்சு போடுறாங்க. அந்த நடிகர் பேசுறாரு. நான் பங்கேற்ற திமுகவின் பத்திரிகைங்கிற பேர்ல திமுகவின் ஆதரவாளர் பல பேர் வந்து எங்க தலைவரை தனி மனித தாக்குதல் பண்ணி தொழில் சம்பந்தமா அவரோட ப்ரொஃபஷன் சம்பந்தமாலாம் தனி மனித தாக்குதல் பண்றப்போ அதற்கான ரியாக்ஷனா வந்து நான் வந்து மற்றவங்க பேசுவேன். இல்லை, நான் அப்படி சொல்லலைங்க. ஒரு என்னோட ப்ரொஃபஷனோட உச்சத்துல வந்திருக்கேன். ஏதோ வந்து இங்கே வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் வரல. அதுதான் அவர் சொல்ல வர்றார். எங்களோட தனிநிலை விளக்கம் தான், தனிப்பட்ட முறையில் யாரும் கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களோட தவறான கணிப்பாத்தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இதே தான் வந்து அந்த காக்கா கழுகுன்னு வரும்பொழுது அவர் எங்கேயுமே குறிப்பிடல. இருங்க, நான் சொல்லி முடிச்சிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் முடிச்சிக்கிறேன். இது தேவை. இந்த கான்டெக்ஸ்ட் 26 தேர்தலுக்கு இது கான்டெக்ஸ்டே கிடையாதுங்க. அது அந்த விஷயத்தை ரெண்டு பேருமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்கும் பொழுது சீக்கிரமா வரணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் போட்டதும் விஜய் அவர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனா சமீபத்தில் 50 ஆண்டு நிறைவு பண்ணியிருக்காரு சினிமா துறையில. அப்ப அவர் அங்க போடல, மேடையில இதை பேசுறார். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல நீங்க விஷயம் புரிஞ்சுக்கங்க. பொலிட்டிக்கல் விஷயத்த பொலிட்டிக்கலா பாருங்க. எனக்கு சினிமா பத்தி நான் அவ்வளவு ஃபாலோ பண்றது இல்ல. அது சினிமா நான் சொல்றேன். மோடி பிஎம்ல இருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்ச ஒரு நடிகருக்கு, தமிழ்நாட்டோட நடிகருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரு ஆக்டர் சம்பந்தம், அவங்க மேல மரியாதை இருக்கு. கண்டிப்பா அவங்க தமிழகத்துல ஒரு பெரிய ஐக்கான் தான். இப்போ நம்ம பண்ணுறது வந்து தமிழக அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்கணும். இப்போ அவங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்ல, இவங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லனா, அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஃபீல். அப்போ நீங்கள் மேடையில் இவர் பயன்படுத்திருக்க கூடாது இல்லை? என்னன்னு அவர் வர்றாரு வரலன்னு சொல்கிறதுக்கு கணிக்காதீங்க. புரிஞ்சுக்குங்க. அது வந்து எங்க மேல வச்ச விமர்சனத்துக்கான பதில் தான். யாரையும் நான் திருப்பி அதான் சொல்றேன். 13ஆம் தேதியிலிருந்து எத்தனை இடையூறுகள் வந்தா அதை எப்படி தகர்த்து எப்படி உறுதியா 13 ஆரம்பித்து டிசம்பர் 20 வரையும் எந்த நெருக்கடி வந்தாலும் உறுதியா வெற்றி தலைவர் முன்வைத்த காலை பின்வைத்தது சரித்திரமே கிடையாது. சிறப்பு. ரொம்ப நன்றி பிரதர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயம் சந்தி முறை எடுக்கிறோம்.